அதிமுக அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா 2026 ராஜ்யசபா சீட் தரப்படும் என்பதையும் அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இது நான் ஏற்கனவே எல்லாமே உங்ககிட்ட சொன்னதுதான் திருப்பி திருப்பி எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. 5 பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா வருஷம் அதுல குறிப்பிடவில்லை. அதனால நாங்க அப்பவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு. அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அதைவிட எழுத்துப்பூர்வமா நான் தர்றதை விட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார். இப்ப இந்த முறை இல்லை, 2026 ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்றதுதான் சொல்றேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமாக அதுக்கான காலம் வரும். அதனால வெயிட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன்ல, இன்னைக்கே உங்க கேள்விக்கு இந்த நிமிஷம் இப்பவே நான் பதில் சொல்ல முடியாதுன்றது நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நாங்க 6 மாதம் எங்கள் கட்சி வளர்ச்சி பணிகளை மட்டும்தான் போக்கஸ் பண்றோம். எவ்வளவு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். எதுக்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்ட கட்சியில யோசிச்சு பாருங்க. 234 தொகுதிகளிலுமே எங்களுடைய நிர்வாகிகளை அளித்து கட்சியின் வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவர்களிடமும் நாங்கள் ஆலோசனை கேட்டு எங்கள் ஆலோசனைகளையும் அவங்களுக்கு கொடுத்து கட்சி வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செல்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இந்த நிமிஷமே யார் கூட்டணின்றது எங்களால் இப்போ உடனே தெரிவிக்க முடியாது. நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றோங்கிறோம். வேற ஒன்னும் இல்ல டிஃபரன்ஸ். எல்லாமே இன்னைக்கே இந்த நிமிஷமே சொல்லணும்னு ஒன்னும் இல்லையே. தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்கு இல்லையா, டைம் இருக்கு இல்லையா. அது வரைக்கும் எங்க கட்சியை நாங்க வளர்க்கணும், எங்க கட்சி மேல நாங்க போக்கஸ் பண்ணோம், பூத் கமிட்டிகளை அமைக்கணும், தேர்தலுக்கு நாங்க தயாராகணும். இந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. அதிமுக அவங்க நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். தேமுதிகவின் நிலைப்பாடை நாங்க அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். ஆமா, இப்போதைக்கு நாங்க எங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கழகத்தினுடைய வேலைகளையும் எங்கள் கழக வளர்ச்சி பணிகளை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்க எங்கேயாவது யூஸ் பண்ணமா? அப்படி எதுவும் இல்லையே. அவங்க நிலைப்பாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க. எங்க நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். அது வரைக்கும் எங்க கட்சி வளர்ச்சிக்கு எங்கள் கழகத்தினுடைய எல்லா இடத்திலையும் எங்களுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு அந்த வளர்ச்சி பணிகளுக்கு நாங்க போக்கஸ் பண்றோம்.